நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மெண்ட் 2025, இந்தியாஸ் ரேங்க் அமௌங் த வேர்ல்ட் கண்ட்ரீஸ் இன் டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கவர் வந்து எந்த கண்ட்ரியில அதிகமா இருக்கு? அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் கவர் அதிகமா இருக்கக்கூடிய நாடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது ரஷ்யா. சரியா? இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9th ரேங்க். இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25.17% இந்தியாவோட டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர். ஓகேவா? இது வந்து இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, what is the title of global MPI 2025? MPI na multidimensional poverty index 2025 report, which for the first time overlays data on climate hazards and multidimensional poverty. So climate-யும் poverty-யும் லிங்க் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ் பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட் அப்படிங்கிறதா ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following is not one of the 3 core dimensions used to compute the global MPI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா, UNDP ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட சேர்ந்து ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்க. UNDPயும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறவங்க தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. இதுல வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் வரும்னா, ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வரும். எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க, இன்கம் அப்படிங்கிறது வராது. சரியா? அடுத்தது, வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா, கன்சர்ன் வேர்ல்டு வைட் அப்படிங்கிற அமைப்பும் வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிற இவங்களும் தான் ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 102. சரியா? லாஸ்டா, விச் கண்ட்ரி ஹாஸ் பிகம் த 90th ஸ்டேட் மெம்பர் ஆஃப் IUCN அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ IUCN எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1948ல. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 90th மெம்பரா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரி துவாலு அப்படிங்கிற கண்ட்ரி தான். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.